நீங்கள் இந்த காணொளியில் பார்க்குற இந்த கடல்வாழ் உயிரின உயிராய்வு மையம் என்பது மற்றவர்களுக்கு சாதாரணமாக படலாம். ஆனால் எமக்கு இது ஒரு கோயிலாகத்தான் தோன்றுகிறது. ஏன்னா கோயில் கூட நம்ம போய் கும்பிட்றோம் வர்றோம். ஆனால் அந்த கோயில் நேரடியாக எங்களை வாழ வைத்ததா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த கலாசாலை எங்களை வாழ வைத்ததா என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா எங்களுக்கு பொருளாதார உதவி செய்து எங்களுக்கு ஒரு முகவரி இன்று சவுந்தரபாண்டியன் என்பவர் பலருக்கு தெரிந்திருக்கிறது என்று சொன்னால், உலகம் முழுதும் தெரிந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு அறிமுகம் இந்த கலாசாலை தான். இந்த கலாசாலை எங்களுக்கு கோயில், இது என்றும் மறக்க முடியாது. நான் இன்று ஓரளவு முகவரியோடு வாழ்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இந்த கலாசாலை தான். இந்த கலாசாலை வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. மிக சாதாரணமாக வந்தவன் உலகம் முழுதும் தெரிந்த ஒருவனாக பல மக்களின் மத்தியிலே பிரபல்யமான ஒரு ஆளாக தெரிந்ததுக்கு காரணம் இந்த கலாசாலையில் நான் வேலை பார்த்தது தான். நான் 1992 இந்த கலாசாலைக்குள் நான் நுழைந்தேன். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேல் நான் 2025 வெளியேறுகிறேன். அதுவரை நான் மிக அமைதியாக சின்ன சின்ன நெருடுகள் இருந்தது தான். அதையெல்லாம் மீறி ஒரு சாதாரண ஆராய்ச்சியாளனாக உள்ளே நுழைந்து அதற்கு பிறகு படிப்படியாக லெக்சரர், சீனியர் லெக்சரர், ரீடர், அசோசியேட் ப்ரொஃபஸர், டீன் அண்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒவ்வொரு படியிலையும் என்னை உயர்த்தி சமுதாயத்திலே மிகப்பெரிய ஆளாக காட்டிய இந்த கலாசாலைக்கு என்றைக்கும் ஒரு சல்யூட்.